நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் ஆசையாய் பேச வந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவர் என்ன பேசுவார் என்ற ஆசையோடு வாஞ்சையோடு காத்திருக்கிற பிள்ளைகள் உள்ளத்தில் நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் வார்த்தை வெளிவரட்டும் ஆண்டவரே. எல்லா உள்ளங்களிலும் ஆண்டவரே ஒரு மனதை தாரும். அந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசும்படியாக கொடுத்த தலைப்பு மனம் கசந்து அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட தேவன் கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையிலும் அநேக மனக்கசப்புகள் இருக்கிறது, நானும் மனம் கசந்து அநேக காரியங்களை குறித்து தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லிக்கூட நீங்களும் இதே கேள்விகளோடு இதே புலம்பல்களோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த காரியங்கள் இந்த எப்படியெல்லாம் இன்று இந்த காரியத்தை உங்களுக்கு மாற்றி உங்கள் மனக்கசப்புகளை எல்லாம் மாற்றி மனம் கசந்து நீங்கள் பரிதபிக்கிற இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி எப்படி ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை நீங்கள் கண்டுகொள்ளும்படியாக கிருபையை கொடுக்கிறார் என்று கூட இந்த ஆண்டவர் உங்களுக்கு சில ஆலோசனைகளை வேதத்தில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் கூட நாம் பார்த்தோமானால் அன்னாள் என்ற ஒரு சகோதரி 1 சாமுவேல் 1வது அதிகாரம் வசனம் 10, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அதாவது அங்கே அண்ணாள் என்ன செய்கிறாளா, அவள் எங்கே போகிறான்னா ஆலயத்தில் போய் மனக்கசந்து மிகவும் அழுது. அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும் பொழுதே நம் உள்ளமெல்லாம் உடைகிறது. அதுக்கு முன்பதாக எழுதப்பட்ட சம்பவங்கள் அதனுடைய வரலாறுகளை நாம் பார்த்தோமானால் அவள் எல்கானா உடைய மனைவியாக இருக்கிறாள். வருஷந்தோறும் சீலோவிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அவர்கள் பலிகளை செலுத்தி தேவனை தொழுது கொள்வதற்காக வருகிற ஒரு நல்ல குடும்பம். ஆனால் இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவளுடைய கணவனாய் எல்கானா இந்த அன்னாளை மிகவும் நேசிக்கிறான். அவனால் அவனுடைய இன்னொரு மனைவி இவள் குழந்தை இல்லாதனால பெனினாள் என்று ஒரு இரண்டாவதாக ஒரு துணையை தனக்கு தேடிக்கொள்கிறார் எல்கானா. அந்த பெனினாள் என்ன செய்கிறாள் என்று நாம் பார்த்தோமானால் அவள் 1 சாமுவேல் 1:7, அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் இந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். யார்? பெனினாள் அன்னாளை மனமடிவாக்குவாள். அவளுடைய குறைகளை சொல்லி சொல்லி அவளை காயப்படுத்தி கொண்டே இருப்பாள். அப்பொழுது அவள் என்ன செய்வாளாம்? சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாளாம். பிரியமானவர்களே, இந்த அன்னாள் வாழ்க்கையில் குழந்தை இல்லை. அதனால் அவள் வாழ்க்கையில் ஒரு மனக்கசந்து அழுகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதை காரணமாக காட்டி அந்த பெனினாள் என்ன செய்கிறாள்? அவளை மனமடிவாக்குகிறாளாம். அதனால் அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். ஆனால் அதனால் அந்த அன்னாள் என்ன செய்கிறாள் என்று பார்த்தோமானால் அன்றைக்கு அவள் புசித்து குடித்த பின்பு தேவனுடைய சன்னதியில் போய் மனம் கசந்து அப்படியாக தன் இருதயத்தை உடைத்து ஊற்றி மிகவும் அழுது யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, நீர் எனக்கு குழந்தையை தந்தீரானால் அது உமக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள்? தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றி விடுகிறாள். அதை பார்த்த தேவன் அவளை என்ன செய்கிறாள்? அதை நம்ம பார்த்தோமானால் பின்பதாக சில நாள் சென்ற பின்பு 1 சாமுவேல் 1:20 அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிடுகிறாள். பிரியமானவர்களே, இந்த
அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்தோமானால் அவளை மனமடிவாக்குகிறது யார்? பெனினாள். இன்று உங்கள் வாழ்க்கையிலும் மனமடிவாக்குகிற அநேக பெனினாக்கள் உங்களை சுற்றிலும் காணப்படலாம். உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு குறைவு உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அதை சொல்லி 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 உங்களை மனமடிவாக்குகிற அநேக பெனினாக்கள் உங்களை சுற்றிலும் இருக்கலாம். அது மனமடிவாக்குற நிமித்தம் நீங்களும் அன்னாலை போல எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிற சூழ்நிலையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? அப்படி போதும் போதும் என்று சொல்லி அப்படி மன அழுத்தத்திலும் மன முறிவிலும் அவ்வளவுதான் என்று சொல்லி நீங்கள் அவர்களுடைய வார்த்தைகளையே நீங்கள் கேட்டு அதை இருதயத்திலே கொண்டு சென்று அப்படியே வேதனையிலும் கலக்கத்திலும் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அன்னாள் எப்படி செய்தாள்? அவள் மனம் கசந்தது. ஆனாலும் மனம் கசந்து அவள் பெனினாளிடம் என்ன செய்யவில்லை? அவள் சண்டையிடவில்லை. அவளுக்கு சரியாக அவள் பேசவில்லை, வாக்குவாதம் செய்யவில்லை. அவள் எந்த காரியத்தையும் அவள் செய்யாமல் மனம் கசந்து என்ன செய்கிறாள்? அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் இன்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆலோசனை கூட இதுதான் பிரியமானவர்களே. நீங்களும் உங்கள் மனக்கசப்பு, உங்களை எத்தனை பேர் காயப்படுத்தியிருந்தால் உங்கள் குறைவுகளை சுட்டி காட்டி, உங்கள் இயலாமையை சுட்டி காட்டி உங்களை வேதனைப்படுத்தி உங்களை மனமடிவாக்கினால் அந்த மனமடிவிலே இருந்து அழுது கொண்டே இராதபடிக்கு நீங்கள் எழுந்து அவள் புசித்து குடித்த பின்பு என்ன செய்கிறாள்? ஆலயத்துக்குள் ஓடுகிறாள். அங்கு ஆண்டவரை நோக்கி என்ன செய்ய? கர்த்தரை நோக்கி, தேவனை நோக்கி அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். நீங்களும் இதுவரைக்கு இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அதையே நீங்கள் பேசி பேசி நீங்கள் மனமடி சூழ்நிலையில் காணப்படுகிறீர்கள். உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதை குறித்தே நீ மனக்கசந்து கொண்டிருக்கிறார். எல்லா காரியங்களும் அண்ணால் போல கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி தேவனுடைய சந்நிதியில் ஊற்றி விடுங்கள் என்று ஆவியானவர் இன்று உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். யார் என்ன சொன்னாலும் நான் சரிக்கு சரியாய் நின்று வாக்குவாதம் செய்ய மாட்டேன், என்னுடைய நியாயத்தை நான் எடுத்து சொல்ல மாட்டேன். எல்லாவற்றையும் மனம் கசப்பும்படியாக, என் மனம் மடிவடையும்படியாக யார் என்ன செய்தாலும் நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். சேனைகளின் கர்த்தாவே நீர் கேட்டருளும் என்று சொல்லி நீங்களும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் எழுந்தருளுவார், கர்த்தர் கேட்டருளுவார். அவளுக்கு எப்படி ஒரு அழகான குழந்தையை கொடுத்து அவளுடைய தேவன் ஆசீர்வதித்தாரோ, ஒரு தீர்க்கதரிசி தேவன் கொடுத்து அவளை இன்றளவுக்கு நாம் பேசுகிற அளவுக்கு ஆசீர்வதித்தாளோ, அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் மனக்கசந்து இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீ அழு மகளே, என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, நீ விசுவாசி, தேவனுடைய மகிமையே காண்பாய் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். முதலாவது நாம் பார்க்கிறோம், குறைவின் நிமித்தம் மனம் கசந்து அழுகிற அன்னாளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஒரு சாமுவேலை கொடுத்தார். அவளுடைய குறைவு நிமித்தம் அவளை மனமடிவாக்குகிற பெனினாளிடமிருந்து அவள் எப்படி அவள் நடந்து கொண்டாள், அந்த வாழ்க்கையை எப்படி அவள் மாற்றி அமைத்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட தேவன் இன்று உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அப்படியே தேவனுக்குள்ளாக மாற்றி அமைத்து கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்கும்படியான கிருபையை தருவாராக. அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் லூக்கா 22:62 இங்கு பார்த்தோமானால் ஆண்டவர் மரிக்குவதற்கு முன்பாக பஸ்காவை ஆயத்தப்படுத்துகிறார். பஸ்காவை எல்லாம் புசித்து முடிக்கும் பொழுது அங்கு சீசர்களுக்கு ஒரு வாக்குவாதம், யார் பெரியவனாய் இருப்பார் என்றெல்லாம் காணப்படுகிறது. ஆண்டவர் அதற்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 22:31, பின்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே பேதுருவை பார்த்த ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது சாத்தான் வருகிறான், உங்களை சோதிக்க வருகிறான், நானும் உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக்கிட்டேன் அப்படி சொன்ன உடனே பேதுரு அங்கே சொல்லுகிறார், வசனம் 33, அதற்கு அவன், ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன்னு சொல்கிறான். ஆண்டவரே எந்த காரியம் வந்தாலும் சரி, அது காவலானாலும் சரி, சாவானாலும் சரி, நான் உங்களை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அவனை நோக்கி
பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதே 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இயேசு சொல்லுகிறார். பேதுரு சொல்கிறார், காவலிலும் சாவிலும் நான் உங்களை பின்பற்றி வருவேன் சொன்ன உடனே அங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்றைக்கு என்னை அறிந்திருக்கிற 3 தரம் என்ன செய்வ, நீ மறுதலிப்பாய் அப்படின்னு சொல்லி பேதுருவை பார்த்து சொல்கிற ஆண்டவர் சொல்லுகிறாரு. அப்படியே இந்த சம்பவங்கள் எல்லாம் அங்கு ஆண்டவரை பிடிக்க வருகிறார்கள். அப்படியே பிடித்து கொண்டு செல்கிறார்கள். ஆண்டவர் விசாரணைக்காக பிரதான ஆசாரியனிடம் அவர் இருக்கும் பொழுது இங்கே பேதுரு முற்றத்தில் அங்கு உலாவிக் கொண்டு இருக்கும் பொழுது அங்கு ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து சொல்லுகிறாள். அவளை பார்த்து சொல்கிறார், மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயேதான் என்று சாதித்தான் என்று லுக்கா 22:59 இவ்வாறாக எழுதப்பட்டுள்ளது. அங்கு அவள் சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், வசனம் 60, அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே என்ன செய்கிறது, சேவல் கூவிற்று. வசனம் 61, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் சொன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்று அங்கு எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை அங்கு நிறைவேறுகிறது. பேதுருவை பார்த்து சொன்னார், என்னை 3 தரம் என்ன செய்வாய், நீ மறுதலிப்பா என்று சொன்னது அந்த வார்த்தையை அப்படியே அங்கு நிறைவேறுகிறது. ஆனால் அது பேதுரு அதை அது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறினது. நான் காவலிலும் சாவிலுமே பின்பற்றி வருவேன் சொன்னேன், ஆனால் என்னால் முடியவில்லையே, நான் இப்படி ஆண்டவரை மறுதலித்து விட்டேனே என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், மனக்கசந்து தன்னுடைய குறைவை ஒத்துக்கொண்டவனாக தன் ஆண்டவரை மறுதலித்ததை உண்மையாய் உணர்ந்து தன்னுடைய குறைவை உணர்ந்தவன் என்ன செய்கிறான், மனக்கசந்து அழுகிறான். பின்பதாக அவனுடைய வாழ்க்கையை பார்த்தோமானால் அப்படி அவன் அழுதனால் அழுது ஆண்டவரிடத்தில் அவன் நிச்சயமாக மன்னிப்பு கேட்டிருப்பார். இந்த பேதுரு தான் பின்னாட்களில் என்ன செய்கிறான், 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலனாக மாறுகிற. ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னது போல அந்த வார்த்தை பேதுருவை கொண்டு அங்கே நிறைவேறுகிறது. அதற்கு பேதுரு என்ன செய்தார், பேதுரு தவறு செய்தார். ஆண்டவர் சொன்னது போல அவர் மறுதலித்தாலும் என்ன செய்கிறான், மனக்கசந்து அங்கு அழுகிறான். ஏன் அழுகிறான், என் ஆண்டவரை நான் மறுதலித்து விட்டேனே என்று சொல்லி தன் தவறை ஒத்துக்கொண்டவனாக அங்கு மனக்கசந்து அழுகிறான். பிரியமானவர்களே, நீங்களும் பேதுருவை போல ஒரு பணி செய்கிற இடங்களிலோ ஒருவேளை உங்கள் குடும்பங்களில் நீங்கள் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். பல்வேறு சூழ்நிலைகள் வரும்பொழுது நீங்களும் அவர்களோடு ஏந்து இதனால் என்ன, இது உலகத்தோடு ஒட்டி வாழ வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்களோடு உடன்பட்டு செய்து ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை மறுதலித்து இருக்கலாம். இயேசுவோடு நான் இருக்கிறேன், இயேசுவின் பிள்ளை என்று சொல்வதனால இந்த இடத்துல இவங்க என்னை ஒதுக்கி விடுவார்களோ, வெறுத்து விடுவார்களோ, ஒருவேளை எனக்கு இயேசுவின் பிள்ளை என்று நான் சொல்வதனால இந்த உயர்வு கிடைக்காது என்று சொல்லிக்கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கூட மறுதலித்து இருக்கலாம். இன்றைக்கு பேதுரு அன்று மறுதலித்த பேதுரு மனங்கசந்து அழுதான். இயேசுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டான், அப்போஸ்தலனாக மாறினான், பெரிய காரியங்களை அவருக்காக நின்று சாதித்தான். பிரியமானவர்கள், நீங்களும் ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் உங்கள் வார்த்தையினாலும் நடக்கையினாலும் மறுதலித்திருந்தாலும் பேதுருவை போல மனக்கசந்து ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்தருளும் என்று சொல்லி அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுங்கள். அவர் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வார். ஆண்டவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவர் ஒருபோதும் பாவியை தள்ளாத நேசர். உங்கள் குறைவுகளை உண்மையாக நீங்கள் ஒத்துக்கொண்டு இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். செய்த பாவங்களுக்காக மனம் வருந்தி எந்த பாவங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவரை மறுதலிக்கும்படியாக, இயேசுவின் நாம தூசிக்கும்படியாக, அநேகர் உங்களுடைய நடக்கையினால இடரும்படியாக இயேசுவே போதும் என்று சொல்லி உங்கள் நடக்கையை பார்த்து இடறி போயிருந்தால் நீங்கள் மனங்கசந்து பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை நோக்கி கெஞ்சுங்கள். கர்த்தர் உங்களை உங்களண்டை சேர்த்து கொள்ளுவார். முதலாவது பார்த்தோம், அன்னாள் குறைவு நிமித்தம் மனங்கசந்து அழுதாள், அவளுடைய குறைவு மாறியது. அடுத்து மறுதலித்த பேதுரு மனங்கசந்து அழுதான். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் பெரிய அப்போஸ்தலனாக அவனை கொண்டு அவர் நடக்கும் பொழுதே அநேகர் வியாதிஸ்தர்கள் அவர்களெல்லாம் சுகமானார்கள். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள அப்போஸ்தலனாக
ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். ஆண்டவர் ராஜ்யத்தை அவர் என்ன செய்தார்? கட்டி எழுப்பினார். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் குறைவுகளை, குற்றங்களை இயேசுவுக்கு முன்பாக உண்மையாய் ஒத்துக்கொண்டு மனங்கசந்து அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே உங்கள் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் என்று சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக கூட இருக்கலாம். உங்கள் குறைவுகள், பாவங்கள் இதெல்லாம் தவறு என்று எனக்கு தெரிகிறது, இதிலிருந்து எனக்கு எப்படி விடுதலை, நான் இவ்வளவு பெரிய தவறுகளை செய்துவிட்டேன் என்று சொல்லிக்கூட நீங்களும் வேதனையோடு வருத்தத்தோடு இருக்கலாம். மனம் கசந்து, இயேசுவே நான் இவ்வளவு பாவங்களை செய்துவிட்டேன், என்னை மன்னியும், உங்கள் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது கூட இயேசு வந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக கூட ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 27வது அதிகாரம் வசனம் 34. ஆதியாகமம் 27 வசனம் 34. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனங்கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். இங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். யாக்கோபு, ஏசா இரட்டை சகோதரர்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ரெபெக்காள், ஈசாக்குடைய நாட்கள் கடைசி நாட்களாக இருக்கிறது, அவர் மரித்து போய்விடுவார், அதற்குள்ளதாக ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவள் சில தந்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறாள். யாக்கோபு என்ன செய்கிறான்? ஏசாவுடைய அவன் ஆடையை அணிந்தவனாக அந்த தாய் சமைத்து கொடுத்த எல்லா பொருட்களையும் கொடுத்து தகப்பன் கையிலிருந்து என்ன செய்கிறான்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். பின்பதாக வருகிறான் ஏசா வருகிறார். ஏசா வந்து கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இப்பொழுது தானே நீ வேட்டையாடி கொண்டு வந்ததே நான் புசித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 32வது வசனம். அப்பொழுது அவன் தகப்பனாய் ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்று சொன்னான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வருமுன்னே அவன் எல்லாவற்றிலும் நான் புசித்தவனை ஆசீர்வதித்தேனே அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு, அதாவது தன் சகோதரனாய் யாக்கோபு தன் தகப்பனால் ஆசீர்வதிக்கப்பட்டான், தனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே என்று சொல்ல, அந்த அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான், எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் கொடுத்து விட்டேனே என்று சொல்லி ஈசாக்கு சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே ஏசா என்ன செய்கிறானாம்? மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். கேட்கும் பொழுது பின்னதாக பார்த்தோமானால் ஆதியாகமம் 27 வசனம் 38. ஏசா சொல்லுகிறார், மறுபடியும் சொல்லுகிறார், என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரம் முண்டத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? சத்தமிட்டு அழுகிறான். அதாவது ஆசீர்வாதம் தனக்கு கிடைக்கவில்லையே என்று சொன்னவுடனே அதற்காக என்ன செய்கிறான்? ஏசா மனக்கசந்து அழுகிறான், என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் என் தகப்பனே ஆசீர்வதியும் என்று சொன்ன பொழுது அவர் அங்கு ஒரு வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடு இருக்கும். அதாவது உனக்கும் தேவனுக்கும் எனதிற்கும் ஒரு உறவு இருக்கும். வானத்தில் பூமியை உண்டாக்கின தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன் வாசஸ்தலங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அங்கு ஆசீர்வதிக்கிறார். உன் பட்டயத்தினால் நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்று சொல்லி கூட ஒரு ஆசீர்வாதத்தை அங்கு கொடுக்கிறார். அதாவது பிரியமானவர்களை, நீங்களும் ஆசீர்வாதம் கிடைக்காததுனால இந்த ஏசாவை போல மனம் கசந்து அழுது என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று கதறி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக என்று கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் கேட்பதெல்லாம் இயேசுவை நோக்கி கேளுங்கள். இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே என்னை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னது போல அவர் பெருமைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி மனங்கசந்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் வர வேண்டிய இடம் இயேசுவின் பாதம், இயேசுவின் சமூகம். இயேசுவின் சமூகத்துக்கு ஓடி
வாருங்கள், இயேசுவின் பாதத்தில் விழுங்கள். இயேசுவே என்னை ஆசீர்வதியும். என் தகப்பன், உங்கள் தகப்பன் யார்? இயேசு. அவர் உங்களை உண்டாக்கினவர். அவருடைய தன்னுடைய ஜீவ சுவாசத்தை உங்கள் நாசியில் ஊதி வைத்திருக்கிறார். அவருடைய சுவாசம்தான் உங்களுக்குள்ள இருந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அவர் உங்கள் தகப்பன். அவரை நோக்கி என் தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நீங்கள் அழுது உங்கள் விண்ணப்பங்களை செலுத்தும் போது நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி மனங்கசந்து அழுகிற, ஆசீர்வாதத்துக்காக மனங்கசந்து அழுகிற உங்களை தேவன் ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். அப்படியே ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. அநேக பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ள மனக்கசப்பு, மனமடிவுகள் காணப்படுகிறதுப்பா ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. கண்ணீரை துடைப்பீராக. மனக்கசப்புகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நீ சொன்ன ஆலோசனை பிடித்து கொள்கிறார்களாக. குழந்தை இல்லாத நிந்தை மாறட்டும் ஆண்டவரே. குடும்பத்திற்கு வியாதி நிமித்தம் இருக்கிற நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் மாறட்டும். வியாதிகள் மறைந்து போவதாக. சந்ததியாக தொடர்ந்து வருகிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே சபித்தபரப்படுத்துகிற இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களில் பாய்ந்து செல்லட்டும். எல்லா ஆண்டவரே தகப்பனை உறுப்புகளும் செயல்படட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே தகப்பனை ஒவ்வொருவர்களும் கடந்து செல்லட்டும். மனம் கசந்து அழுது யாரெல்லாம் ஆண்டவரே என் நிலைமை இப்படி இருக்கிறது, நான் இயலாமையில் இருக்கிறேனே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்களோ அவருடைய குறைவுகள் எல்லாம் மாறட்டும். ஆசீர்வதிங்கப்பா. பெண்ணினாக்கள் அவர் எல்லையிலிருந்து அகற்றப்படுவார்களாக. சேனைகளின் கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் வந்து செய்வீராக. இன்னும் யாரெல்லாம் நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து விட்டேனோ வேண்டேனோ என்று சொல்லி மனம் கசந்து அழுது கொண்டு அதே பின்மாற்றத்தில் இருக்கிறார்களோ, உம்மை மறுதளித்தவர்களாக இருக்கிறார்களோ ஏசப்பா, மனங்கசந்து இந்த வேளையிலே அழுகிறார்களோ ஒவ்வொருவரையும் தொடுவீராக அப்பா, தொடுவீராக. ரத்தம் அவர்களும் பாய்ந்து செல்லட்டும். அவர்களை உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. பாவங்கள் கழுவப்படட்டும் இயேசுவின் ரத்தத்தினாலே. புது மனுஷனாக, புது சிருஷ்டியாக யாரெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு முறையிட்டு கொண்டு இருக்கிறார்களோ, நான் இவ்வளவு பெரிய பாவி, இவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டேனே, இயேசுவை மறுதளித்து விட்டேனே என்று சொல்லி அழுகிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உடைய கரம் தொடட்டும். அபிஷேகம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்துவீராக. உமக்கு சாட்சியாக நிறுத்துவீராக. ஆசீர்வதியும் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.